தவக்காலத்தினுடைய 2ஆம் நாள். இந்த நாளிலே ஆண்டவர் நமக்கு கொடுக்கக்கூடிய இறை வார்த்தைகளை நாம் நமதாக்கி கொண்டு இந்த தவக்காலத்தில் இன்னும் கொஞ்சம் நாம் நம்மை மாற்றிக்கொள்ள, இறைவனுடைய பிள்ளைகளாய், இறைவனுடைய சீடர்களாய், சீடத்திகளாய் வாழ இந்த 2ஆம் நாள் இறை வார்த்தைகள், வாசகங்கள் நமக்கு அழைப்பு விடுக்கின்றன. இயேசுவில் பிரியமானவர்களே, யோவான் நற்செய்தி 19ஆம் அதிகாரம் இறை வார்த்தை 28 நாம் வாசிப்போம். யோவான் நற்செய்தி அதிகாரம் 19 இறை வார்த்தை 28. பின் அனைத்தும் நிறைவேறிவிட்டது, இதன் பின் அனைத்தும் நிறைவேறிவிட்டது என்பதை அறிந்த இயேசு தாகமாய் இருக்கிறது என்றார். தாகமாய் இருக்கிறது என்றார். பிரியமானவர்களே, ஆண்டவர் இயேசு சிலுவையில் இருக்கிற போது இறக்கிற சமயத்தில் 7 வார்த்தைகளை சொல்லுகிறார். அந்த 7 வார்த்தைகளை ஒன்று தாகமாய் இருக்கிறது. இந்த தாகமாய் இருக்கிறது என்கின்ற இயேசு சொன்ன இந்த வார்த்தையை தான் பல்வேறு விதங்களிலே நாம் இந்த 40 நாள் யோசிக்கப் போகிறோம். இயேசு எவற்றுக்கெல்லாம் இந்த நாளில் எப்பொழுது இந்த காலகட்டத்தில் தாகமாய் இருக்கிறார்? அன்றைக்கு சிலுவையில் தொங்கிய போது அவருக்கு உடல் தாகம் அல்லது நாக்கு வறண்டு போய் தாகமாய் இருக்கிறது என்று சொன்னார். இன்றைக்கு ஆண்டவர் இயேசு எதிலெல்லாம் தாகமாய் இருக்கிறார், எதற்கெல்லாம் தாகமாய் இருக்கிறார் என்ற ஒரு சிந்தனையிலே, மைய சிந்தனையில் ஒவ்வொரு நாளும் இயேசுனுடைய தாகத்தை பற்றி நாம் சிந்திக்க போகிறோம். இன்றைக்கு இந்த இறை வார்த்தைகளை மையப்படுத்தி இயேசுனுடைய தாகம் என்னவாய் இருக்கிறது என்றால், நாம் அனைவருமே இயேசுனுடைய சீடர்களாய் இருக்க வேண்டும் என்று இயேசு தாகமாய் இருக்கிறார். நாம் வெறும் பக்தர்களாக அல்ல, கடமைக்குண்டான கிறிஸ்தவர்களாக அல்ல, பொழுதுபோக்குக்காக வரக்கூடிய கிறிஸ்தவர்களாக அல்ல. இயேசுனுடைய தாகம் என்னவாகி இருக்கிறது? நாம் உண்மையாகவே இயேசுனுடைய உண்மையான சீடர்களாய், சீடத்தைகளாய் இருக்க வேண்டும் என்பதுதான் இன்றைக்கு இறை வார்த்தையின் வழியாக இயேசு நமக்கு வெளிப்படுத்துகிற தன்னுடைய தாகம். இன்றைய இறை வார்த்தையில் செல்வோம். மிக குறிப்பாக நற்செய்தி வாசகத்தை மட்டுமே நாம் இன்றைக்கு யோசிப்போம். இன்றைய நற்செய்தி வாசகத்தை நாம் 2 பிரிவுகளாக பிரிக்கலாம், 2 பகுதிகளாக நம்ம பிரித்து பார்க்கலாம். முதல் பகுதியிலே இயேசு தன்னுடைய சீடர்களிடம் தன்னுடைய பாடுகளை பற்றி முன் அறிவிக்கிறார். தனக்கு எப்படிப்பட்ட ஒரு சாவு உண்டு, அவர் எப்படியாக இந்த உலகத்திலே மரிக்கப் போகிறார், இறக்கப் போகிறார் என்பதை இயேசு முன் அறிவிக்கிறார். முன்னாடியே தன்னுடைய சீடர்களுக்கு சொல்றார். என்ன சொல்லுகிறார்? பல்வேறு துன்பங்கள் நான் பட வேண்டும், பல்வேறு துன்பங்கள் நான் பட வேண்டும். மூப்பர்கள், தலைமை குருக்கள், மறைநூல் அறிஞர்கள் ஆகியோரால் உதறி தள்ளப்பட வேண்டும், கொலை செய்யப்பட வேண்டும். இந்த 3 காரியத்தை முதல் பகுதியிலே இயேசு தன்னுடைய சீடர்களை பார்த்து சொல்றார். பலவாறு துன்பப்பட வேண்டும், மறைநூல் தலைமை குருக்கள், மறைநூல் மூப்பர்கள் இவர்களால் உதறி தள்ளப்பட வேண்டும், கொலை செய்யப்பட வேண்டும். பிரியமானவர்களே, இன்றைய தலைப்பு இயேசுனுடைய தாகம் நாம் சீடர்களாய் இருக்க வேண்டும் என்பதுதான். இயேசு இந்த தன்னுடைய பாடுகளை பற்றி சீடர்கள்கிட்ட ஏன் சொன்னார்? முன்கூட்டியே தன்னுடைய பாடுகளை பற்றி தன்னுடைய சீடர்களிடம் ஏன் சொன்னார் என்றால், சீடர்கள் இயேசுவை பார்த்த விதம் வேற. இயேசு அவங்க எப்படி பார்த்தாங்க என்றால், ரோமையர்களை எல்லாம் அழித்து தங்களுடைய தேசத்தை தங்களுடைய கண்ட்ரோலை வச்சிருக்கக்கூடிய ரோமையர்களை எல்லாம் விரட்டி ஒரு மன்னனாக, ஒரு அரசனாக, ஒரு மெசியாவாக, தாவீதை போல, படை ஏற்பாட்டு தாவீதை போல
ஒரு வெற்றி வாகை சூடக்கூடிய மன்னனாக இயேசு வருவார், இயேசு இருப்பார் அப்படின்னா சீடர்களுடைய கணிப்பு, அவருடைய எண்ணம், எதிர்பார்ப்பு. இப்ப இதை இயேசு பார்க்கிறார். தன்னை பற்றி தன்னுடைய சீடர்கள் என்ன நினைச்சிருக்காங்க, நான் ஒரு மன்னனாக, இந்த அதிகாரத்தை பிடிப்பவனாக, ஆட்சியை பிடிப்பவனாக, இந்த ரோமை ராஜ்யத்தை எடுத்துவிட்டு ஒரு மாபெரும் மன்னனாக நான் இருப்பேன் அப்படின்னு சீடர்கள் நினைக்கிறாங்க. அது தவறான எண்ணம். நான் அதுக்காக வரலை, நாட்டை ஆள்வதற்காக நான் வரலை, நான் மக்களை மீட்பதற்காக வந்திருக்கிறேன். எனவே சொல்றாரு, நான் பாடுபட இருக்கிறேன், என்னை கொலை செய்வாங்க, மூப்பர்கள், அறிஞர்கள், தலைமை குருக்கள் என்னை காட்டி கொடுப்பாங்க, என்னை கொலை செய்வாங்க என்று நடக்கப் போவதை சொல்லுகிறார். பிரியமானவர்களே, முதல் செய்தி இங்கிருந்து நாம் எடுத்துக்கொள்வோம். சீடர்கள் இயேசுவை பார்த்த விதம் சரியான பார்வை அல்ல. அவங்க பார்வை என்னது? அவர் அரசராக வருவார். மெசியா என்றால் அரசர், மன்னன், நாட்டை ஆள்பவன். இயேசுவை தவறாக புரிந்து கொண்ட சீடர்கள். இயேசு அவங்களுக்கு உண்மையை வெளிப்படுத்துகிறார். நீங்க தப்பா புரிஞ்சுக்கிட்டீங்க, நான் அப்படி அல்ல, நான் பாடுபட வந்திருக்கிறேன். இயேசுனுடைய சீடர்கள் இயேசுவை சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். இதுதான் முதல் செய்தி. இன்னைக்கு இயேசுவை நாம் எப்படி புரிந்து வைத்திருக்கிறோம்? இயேசுனுடைய சீடர்களாக, சீடத்திகளாக நீங்களும் நானும் இருக்கிறோம் என்று சொல்லிக் கொள்கிறோமே, இயேசுவை பற்றிய அண்டர்ஸ்டாண்டிங் என்ன? இயேசுவை பற்றிய புரிதல் என்ன? பல சமயத்தில் இன்னைக்கு சீடர்கள் இயேசு பற்றி நினைச்சாங்களே, மன்னனாக இருப்பார், அரசனாக இருப்பார், ஒரு வலிமை வாய்ந்த வீரனாக இருப்பார், நம்மை எல்லாம் ரோமை அரசாங்கத்திலிருந்து நம்மை மீட்பார் என்று இந்த உலக காரியங்களை பற்றிய ஒரு பார்வை இயேசுவிடம் வச்சாங்களே, அதுபோல தான் இன்னைக்கு இயேசுனுடைய புரிதல் நாமும் வச்சுருக்கிறோம். நம்ம பொறுத்த வரைக்கும் இயேசு யாரு? நம்ம கேட்கறதெல்லாம் கொடுக்கணும், நம்முடைய தேவைகளை நிறைவேற்ற வேண்டும், நாம் அவர்கிட்ட வேண்டுதலை வைப்போம், அவர் நமக்கு கொடுக்கணும். இதுதான் இயேசுவை பற்றி நம்முடைய புரிதல். இயேசுவிடம் நாம் ஏன் வரோம்? இயேசுவிடம் என்ன கேட்கிறோம்? இயேசுவிடம் என்ன பேசுகிறோம்? அதிகபட்சமாக நாம் இயேசுவிடம் வேண்டுவது என்ன? என் தேவைகள். இதுதான் நம்முடைய அண்டர்ஸ்டாண்டிங். ஜீசஸை பற்றி, இயேசுவை பற்றி நம்முடைய அண்டர்ஸ்டாண்டிங் என்ன? நம்ம கஷ்டத்தை அவர்கிட்ட சொல்லணும், அவர் கொடுப்பார். நம்முடைய தேவை அவர்கிட்ட சொன்னோம், கொடுப்பார். அந்த சீடர்களுக்கும் நமக்கும் எந்த விதமான வித்தியாசம் இல்லை. அவங்க இயேசு மன்னனாக இருப்பார் நினைச்சாங்க, நம்ம கேட்கறதால இயேசு கொடுப்பார் அப்படின்னு நினைக்கிறோம். இதுதான் இயேசுவா? இதுதான் இயேசுவை பற்றிய புரிதலா? இன்னைக்கு அந்த புரிதலை இயேசு மாத்துறார். நீங்க நினைக்கிறபடி நான் இல்லை, நீ மன்னனா வருவேன் நீங்க நினைக்கிறீங்க, நான் பாடுபட வந்திருக்கிறேன். தன்னை பற்றி சரியான புரிதலை இயேசு கொடுக்கிறார். பிரியமானவர்களே, இயேசுனுடைய சீடர்களாக வாழ்வது என்பது இயேசுவை சரியாக புரிந்து கொள்வது. இயேசுனுடைய சீடர்களாக நாம் இருக்கிறோம் என்றால் இயேசு யாருன்னு எனக்கு தெரியணும். இயேசுவை சரியாக நான் புரிந்து கொள்ள வேண்டும். இயேசுவை பற்றி எனக்கு தெரியும். ஐ நோ அபவுட் ஜீசஸ். அவர் யாரு, எங்க பிறந்தாரு, யாருக்கு பிறந்தாரு, அவருடைய சீடர்கள் என்ன, எங்கெல்லாம் போதிச்சாரு, இயேசு பற்றி எனக்கு தெரியும். இயேசுவை தெரியுமா? Do you know Jesus? We know about Jesus. About Jesus. But do we know Jesus? ரெண்டுத்துக்கு வித்தியாசம். இயேசுவை பற்றி எனக்கு தெரியும் என்பது வேற, இயேசுவை தெரியும் என்பது வேற. இயேசுவை பற்றி தெரியும் என்பது அறிவு, நாலேஜ். இயேசுவை தெரியும் என்பது அனுபவம். இன்றைக்கு இயேசுவை பற்றி தெரியுமா, இயேசுவை தெரியுமா? We have an experience. ஆண்டவர் இயேசுவினுடைய அனுபவம் எனக்கு இருக்கிறதா? அப்போ சீடர்களாக வாழ வேண்டும் என்று இயேசுனுடைய தாகம் நமக்கு என்ன சொல்லுதுன்னா, நீ என்னை அனுபவிக்கணும், எக்ஸ்பீரியன்ஸ் ஆகணும், என்னை பற்றி தெரிஞ்சு வச்சுக்கிற, என்னை தெரிந்து கொள்ள வேண்டும். அப்போ இயேசுனுடைய சீடர்களாக வாழ்வது the good understanding of Jesus, the correct understanding of Jesus. சரியான புரிதல் யாருக்கு இருக்கிறதோ இயேசுவை பற்றி, அவர்தான் உண்மையான சீடர். இயேசுவை பற்றி சரியான புரிதல் இல்லை அப்படின்னா நாம் இயேசுனுடைய சீடர்கள் அப்படின்னு சொல்லிக்கொள்ள முடியாது. இது முதல் செய்தி. ரெண்டாவது, இன்றைக்கு நாம் பார்க்கிறோம்,
இயேசு தன்னுடைய பாடுகளை பற்றி சொல்லுகிற போது தன்னை யார் கொலை செய்வாங்க, யார் சாகடிக்க போறாங்க என்பது பட்டியலிடுகிறார். யாரெல்லாம்? மூப்பர்கள், தலைமை குருக்கள், மறைநூல் அறிஞர்கள், 3 பேர். மூப்பர்கள் யாரு அப்படின்னா, இயேசு வாழ்ந்த காலத்திலே ஆலயத்தில் இருந்தவர்கள், குருக்கள். இந்த ஆலயத்தினுடைய குருக்கள் தான் இந்த எல்டர்ஸ், மூப்பர்கள். ஆங்கிலத்தில் எல்டர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம், மூப்பர்கள். இந்த தலைமை குருக்கள் யாரு? அவர்களும் ஆலயத்திலே பலி செலுத்தியவர்கள், கடவுளுக்குண்டான பலிகளை செலுத்தியவர்கள், கடவுளுக்குண்டான காரியங்களை சடங்குகளை எல்லாம் செஞ்சவங்க இந்த தலைமை குருக்கள். 3வது மறைநூல் அறிஞர்கள் யாரு? யூத சமயத்தினுடைய விவிலியம், நமக்கு கத்தோலிக்க விவிலியம், திருவிவிலியம் இருப்பது போல யூத சமூகத்தில் பைபிள் வச்சிருந்தாங்க, அவங்களுடைய பைபிள். அதை மக்களுக்கு சொல்லக்கூடியவங்க, கற்பிக்கக்கூடியவங்க மறைநூல் அறிஞர்கள், மறைநூலை பற்றி நல்லா தெரிஞ்சவங்க. இப்போ இந்த 3 பேருமே யார் அப்படின்னா, கோயில் சம்பந்தப்பட்டவங்க, கோயிலில் பணி செய்யக்கூடியவங்க, மக்களுக்கு மறைநூலை கற்பிக்கக்கூடியவர்கள். இவங்க தான் யாரை கொலை செய்ய திட்டமிடுகிறார்கள்? இயேசுவை கொலை செய்ய திட்டமிடுகிறார்கள். கடவுளுடைய பணியை செய்து கொண்டு கடவுளுடைய மகனை சாகடிக்கப் போகிறார். ஆலயத்தில் பணி செய்து கொண்டு கடவுளுடைய மகனை சாகடிக்கப் போகிறார்கள். பிரியமானவர்களே, இயேசுனுடைய சீடர்களாக இருக்கிற போது அல்லது இயேசு வாழ்ந்தபோது இயேசுவை கொலை செய்ய ரோமை நகரத்தில் இருக்கக்கூடிய சீசர் ஆசைப்படலை, ரோமை நகரத்தில் இருக்கக்கூடிய மன்னன் ஆசைப்படலை, ஏரோது ஆசைப்படலை. யார் ஆசைப்பட்டது, யார் விரும்பியது இயேசுவை கொலை செய்வதற்கு? ஆலயத்தில் இருந்தவர்கள், சாமியை கும்பிட்டவங்க, கடவுளுடைய காரியத்தில் ஈடுபாடோடு இருந்தவங்க, அவர்கள் தான் என்னை கொலை செய்ய போறாங்க அப்படின்னு சொல்றார். பிரியமானவர்களே, பல சமயத்தில் இயேசுனுடைய சீடர்களாக நாம் இருக்கிற போது அல்லது இயேசுனுடைய சீடர்களாக நீங்கள் வாழ்கிற போது உங்களுக்கு எதிர்ப்பு எங்கே வரும் அப்படின்னா, எங்கிருந்து வரும் அப்படின்னா, வெளியே கிடையாது, இங்கே தான், நமக்குள்ளே தான் பிரச்சனைகள். நமக்குள்ளே தான் ஒருவரை மட்டம் தட்ட வேண்டும், ஒருவரை பழி வாங்க வேண்டும், ஒருவரை பெயர் கெடுக்க வேண்டும். இயேசுவும் போதிச்சாரு, மறைநூல் அறிஞர்களும் போதிச்சாங்க. ஆனால் யார் எதிரி இயேசுவுக்கு? மறைநூல் அறிஞர்கள். இயேசுவும் கடவுளை பற்றி சொன்னாரு, எங்க தலைமை குருக்களும் கடவுளை பற்றி சொன்னாங்க. ஆனால் இயேசுக்கு யார் எதிரி? மறைநூல் அறிஞர்கள். பிலாத்து கிடையாது, சீசர் கிடையாது, ஏரோது கிடையாது, இவர்கள் தான். அப்போ நம்முடைய வாழ்க்கையில் நீங்கள் உண்மையாக இயேசுனுடைய சீடர்களாக நீங்கள் வாழ்ந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எதிர்ப்பு எங்கிருந்து வரும்? நமக்கு எதிர்ப்பு எங்கிருந்து வரும்? வேற மதை சார்ந்தவர்கிட்டயா அல்லது வேறு பிரிவினை சகோதரிக்கிட்டயா? யார் இன்னைக்கு உங்களை பற்றி என்னை பற்றி தப்பாக பேசுறது? இந்த ஆலயம் பக்கத்தில் இருக்கக்கூடிய மற்ற மதத்தை சார்ந்தவர்களா யார் உங்களை பற்றி தப்பாக பேசுறது? நாம் தான். ஒரே ஆண்டவரை வணங்கக்கூடிய தலைமை குருக்களும் யாவை கடவுளைத்தான் வழிபட்டார்கள், மறைநூல் அறிஞர்களும் யாவை கடவுளைத்தான் வழிபட்டார்கள். இயேசும் அதே யாவை கடவுளைத்தான் தன்னுடைய தந்தை என்று சொன்னார். ஒரே கடவுளை வழிபட்டவர்கள் தான் இயேசுவை சாகடிக்க முயற்சித்தார்கள். அப்போ நீங்கள் இயேசுவை போல இயேசுடைய சீடனா சீரத்தியா, நல்லவனா ஒழுக்கமானவனா அது கடவுளுடைய பிள்ளைகளாக நீங்கள் இருந்தீங்கன்னா உங்களுக்கு எதிரிகள் எங்கே இருப்பாங்க? வெளியே அல்ல, உள்ளே. உங்களை பற்றி தவறாக பேசுகிறவங்க இங்கே தான் இருப்பார்கள். உங்களை பழி வாங்க வேண்டும் என்று நினைப்பவர்கள் இங்கே தான் இருப்பார்கள். உடைய பெயரை கெடுக்க வேண்டும் நினைப்பவர்கள் இங்கே தான் இருப்பார்கள், வெளியே அல்ல. பிரியமானவர்களே, அதனால் நான் இயேசுனுடைய சீடனாக சீரத்தியாக இருக்க போகிறேனா அல்லது பின் வாங்க போகிறேனா? என்னை பற்றி தப்பாக பேசுகிறாங்க, இனிமே எதுவும் செய்யக்கூடாது. அல்லது என்னுடைய முயற்சிகளை கெடுக்கிறாங்க, இனிமேல் எதுவும் செய்யக்கூடாது. நம்ம என்னென்ன நினைக்கிறோமோ, இயேசுனுடைய சீடனாக சீடத்தியாக இருப்பது எதிர்ப்புகள் மத்தியிலும் கூட நான் கடவுளை
நான் ஆண்டவரை பின்பற்ற வேண்டும், நல்லதை செய்ய வேண்டும், நல்லதை பேச வேண்டும், நல்லவற்றை நான் செய்ய வேண்டும். எதிர்ப்புகள் வந்தவனை பின்வாங்குவது சீடத்துவம் அல்ல. யாரோ என்னவோ பேசிட்டாங்க என்பதற்காக பின்வாங்குவது சீடத்துவம் அல்ல. இயேசு கொலை செய்யப்பட தெரிந்தும் கூட அவர் பின்வாங்கல. அப்படிப்பட்ட சீடர்களைத்தான் இயேசு சீடர்கள் என்று அழைக்கிறார். பிரியமானவர்களே, இதை முதல் பகுதியில் பார்க்க, யார் சீடன் யார் சீடத்தி அப்படின்னா இப்படி இருக்கணும். இரண்டாவது பகுதியில் ரொம்ப அழகாக இன்னொரு செய்தியை சொல்லி இயேசு முடிக்கிறார். தன்னலத்தோடு இருக்கக்கூடாது, பிற நலத்தோடு இருக்கணும். இதுதான் இயேசுனுடைய சீடர்களுக்குண்டான மூன்றாவது பண்பு. ஒரு கிறிஸ்தவன் தன்னலத்தோடும் இருக்கலாம், பிற நலத்தோடும் இருக்கலாம். இது நம்மகிட்ட இருக்கக்கூடிய சாய்ஸ். நீங்கள் தன்னலத்தோடும் இருக்கலாம். நான் என்னுடையது, எனக்கு மட்டும், என் புகழ், என் பெருமை, என்னுடைய ஆசை, என் தேவை அப்படின்னு ஒரு கிறிஸ்தவன் இருக்கலாம். ஒரு தன்னலத்தோடு இருக்கிற போது எல்லாமே அவனை பற்றி நினைப்பாங்க. இப்போ நான் தன்னலத்தோடு இருக்கிறேன், என்னை பற்றி தான் நினைப்பேன், என் தேவையை நினைப்பேன், என்னுடைய பெருமையை நினைப்பேன், என்னுடைய ஆசையை நான் நிறைவேற்றுகிறேன், என் மகிழ்ச்சி எனக்கு முக்கியம், என்னை பற்றியே என்னுடைய சிந்தனை இருக்கும். இதுதான் தன்னலம். இப்போ ஒரு சுயநலவாதி தன்னலவாதியாக இருக்கிறதுனால யாருக்காவது ஏதாவது லாபமா? இன்னைக்கு நான் அப்படியே வாசித்து கொண்டிருந்த போது இந்த தன்னலவாதிகளினால் சுயநலத்தினால் வரக்கூடிய நன்மைகள் ஏதாவது இருக்கா அப்படின்னா அவங்க இதெல்லாம் நம்ம கோடிட்டு காட்டாங்க. எது சுயநலம், எது தன்னலம்? அவங்க சொல்றாங்க, தன்னலம் உடையவர்கள் தன்னை மட்டுமே நினைப்பார்கள், தன்னலம் உடையவர்கள் தன்னுடைய நலனை மட்டுமே கவனிப்பார்கள். அது எந்த அளவுக்கு அப்படின்னா, மற்றவர்களுக்கு தீங்கு வந்தாலும் பிரச்சனை இல்லை, நான் நல்லா இருக்கும். அடுத்தவங்களுக்கு தீங்கு வருது, கஷ்டம் வருது, பரவாயில்ல, நான் நல்லா இருந்த போதும், அடுத்தவர்கள் கஷ்டப்பட்டாலும் போதும், அந்த அளவுக்கு அவங்க இருப்பாங்க. தங்களை முதன்மைப்படுத்திக் கொள்வார்களாம் தன்னலவாதிகள். நான் முதலில் முக்கியம், நான் தான் முதன்மை, நான் தான் பெரியவன் என்று தங்களை பெருமைப்படுத்திக் கொள்வார்கள். தனக்கு உரியது இல்லை என்றாலும் எடுத்துக்கொள்வார்கள். அது எனக்கு உண்டானது அல்ல, ஆனால் எடுத்துக்கொள்வார்கள், அபகரித்துக் கொள்வார்கள். தன்னலவாதிகள் தன்னுடைய விருப்பம் நிறைவேற வேண்டும் என்பதில் ரொம்ப கவனமாக இருப்பாங்க. தன்னுடைய விருப்பம் நிறைவேற வேண்டும். இதனால் என்ன பிரச்சனை அப்படின்னா, அதுவும் சொல்கிறாங்க, இந்த தன்னலவாதிகளால் சுயநலத்தினால் யாருக்கும் பிரயோஜனம் கிடையாது. இவர்களால் யாருக்கும் பிரயோஜனம் கிடையாது. இவங்க இருக்கிற இடத்துல வளர்ச்சி இருக்காது, க்ரோத் இருக்காது. ஏன்னா அவனை பற்றியே நினைக்கிற போது எங்கே பொது நலம் க்ரோத்து இருக்காது. தன்னலவாதி இருக்கிற இடத்துல மகிழ்ச்சி இருக்காது, சந்தோஷம் இருக்காது. அவர் சந்தோஷமாக இருப்பார், ஆனால் யாரையும் சந்தோஷப்படுத்த மாட்டார். உறவுகள் நல்லா இருக்காது. இதெல்லாம் தன்னலம். பிற நலம் இதெல்லாம் ஜஸ்ட் ஆப்போசிட். அடுத்தவங்களை முதன்மைப்படுத்துவாங்க, பெருமைப்படுத்துவாங்க, முக்கியத்துவம் கொடுப்பாங்க. பிற நலம் இருக்கக்கூடிய இடத்துல என்ன இருக்கும்? மகிழ்ச்சி இருக்குமா, உறவுகள் நல்லா இருக்குமா, அவங்க சந்தோஷம் இருக்குமா, வளர்ச்சி இருக்குமா, வாழ்வு இருக்குமா, இதெல்லாம். இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு, ஒருவர் என்னை பின்பற்ற விரும்பினால் தன்னலம் துறந்து. அப்ப இயேசுனுடைய சீடனாக இருக்கணும்னா தன்னலத்தை விட்டுட்டு பிற நலம் உடையவனாக இருக்க வேண்டும். அப்ப இதுதான் இன்னைக்கு நற்செய்தி நமக்கு சொல்லக்கூடிய விஷயம். இயேசுனுடைய சீடனாக இருக்கிறவர்கள் இயேசு பற்றி நல்லா தெரிஞ்சு வச்சுக்கணும். இயேசு பற்றி எனக்கு தெரியல, இயேசு பற்றி எனக்கு புரியல, அந்த இயேசுனுடைய அனுபவம் எனக்கு தெரியல, நான் இயேசுனுடைய சீடன் அப்படி எப்படி சொல்லிக்க முடியும்? ஆக முதல் செய்தி, நீங்கள் இயேசுனுடைய சீடனா, இயேசுனுடைய சீடத்தியா? நான் இயேசுனுடைய சீடனா, எனக்கு இயேசு பற்றி தெரியும், அந்த அனுபவம் எனக்கு வேணும். இது இருக்கிறதா? ஒன்று. ரெண்டாவது, இயேசுனுடைய சீடனா சீடத்தியா இருக்கும்னா கஷ்டங்கள் மத்தியிலும் எதிர்ப்புகள் மத்தியிலும் இயேசுவை பின்பற்ற வேண்டும். இது 2. மூன்றாவது, இயேசுனுடைய சீடனா சீடத்தியா இருக்கணும்னா தன்னலம் இருக்கக்கூடாது, பிற நலம் இருக்க வேண்டும். இதுதான் இன்னைக்கு நற்செய்தி நமக்கு சொல்லுகிறது. எனக்கு இயேசுனுடைய தாகம் என்ன? இயேசு எதுக்காக தேர்ஸ்ட், நான் தாகமாக இருக்கிறேன் அப்படின்னு சொன்னார்னா, இன்னைக்கு இன்றைய கான்டெக்ஸ்டில், இன்றைய சூழ்நிலையில் எனக்கு ஒரு நல்ல சீடன் இல்லையே,
எனக்குன்னு ஒரு நல்ல சீடத்து இல்லை, நான் விரும்புகிற போல ஒரு கிறிஸ்தவம் கிடையாது, நான் விரும்புகிற போல ஒரு கிறிஸ்தவ கிடையாது என்கிற ஒரு தாகம்தான் எனக்கு இருக்கலாம். நான் நினைக்கிற போல இந்த கிறிஸ்தவ மக்கள் வாழ மாட்டாங்க, நான் நினைக்கிற போல இந்த கிறிஸ்தவர்கள் இருக்க மாட்டாங்க, அவங்க நினைக்கிற போல இருக்கிறாங்க, என் விருப்பத்தின்படி இவர்கள் கிறிஸ்தவ வாழ்க்கை வாழலை, இதுதான் என்னுடைய தாகமாக இருக்கிறது என்று இயேசு இன்றைக்கு தன்னுடைய தாகத்தை வெளிப்படுத்துகிறார். பிரியமானவர்களே, அவருடைய தாகத்தை பூர்த்தி செய்ய போகிறோமா? அவருடைய தாகத்தை தணிக்கப் போகிறோமா? சிந்திப்போம்.